ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பெருங்கரை பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் 700 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார். வீரகுமரன், அந்த பகுதி விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பெருங்கரை பஞ்சாயத்துக்குட்பட்ட பாலப்பச்சேரி, பாப்பனேந்தல், திருவரங்கி, ராஜாக்கல்பட்டி, கீழப்பெருங்கரை, மேலப்பெருங்கரை போன்ற கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதானமான தொழில் விவசாயம் மற்றும் கால்நடைகளை பராமரிப்பு ஆகும். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் 700 ஏக்கருக்கு மேல் வையாற்று நீரை நம்பி புன்சை நிலத்தில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்து வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு 700 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு அங்கு விளைச்சலாகி அறுவடைக்கு தயாரான நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் பரமக்குடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூலம் சேதமாகி உள்ளது. மேலும் பெருங்கரை பாசன கண்மாயும் நிரம்பி வழிவதால் கூடுதலாகவும் தண்ணீர் தேங்குகிறது. இந்நிலையில் பெருங்கரை பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் முறையான வடிகால் வாய்க்கால்கள் இல்லாததன் காரணமாகவும் மழைநீர் முழுவதும் வழிந்து ஓட முடியாமல் வாய்க்கால்களையே குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் 700 ஏக்கருக்கு மேல் உள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகிறது. அதாவது விவசாயிகள் பெரும் கவலை இறந்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று மழைக்காலங்களில் விளைநிலங்களுக்கு மழைநீர் புகுவது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவிக்கின்றனர். இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டியது. இதற்கு வடிகால்களை முற்றிலுமாக வடிவமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வீரகுமரன், சேதமான நெற்பயிர்கள் குறித்து விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்களா? வேளாண் துறை அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அவர் ஆய்வு செய்து இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதால் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அவர்கள் இது குறித்து வரிகளை அமைத்து தர வேண்டும் பலமுறை கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் வேளாண் துறை அதிகாரிகளும் இது தொடர்பாக ஆய்வு செய்யவில்லை எனவும் தற்போது மட்டும் ஆய்வு செய்ய வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.